என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கான இரகசிய செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஏன் தெரியுமா இது இரகசிய செய்தி? எதற்காக தெரியுமா இதை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும்? ஏனென்றால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருப்பது வேறு யாருக்குமே இதுவரை நடந்ததும் இல்லை, வேறு யாருக்குமே இனி நடக்கப் போவதும் இல்லை. அப்படியானால் இதனை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் பிரத்யங்கரா இதனை உனக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக உணர்த்தும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா உன்னோடு வருவதும் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுப்பதும் எதற்கு என்று நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான எண்ணங்களும் சரியான புரிதல்களும் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி எப்பொழுதுமே நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நான் கண்டுபிடித்து அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அடித்து விரட்டி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் சில நேரங்களில் உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளினால் என்னையும் மீறி பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து விடுகிறதல்லவா? என் குழந்தையே, மற்றவர்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்று உன் அம்மா நான் சொல்லும் பொழுது அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அதனை என்னவென்று புரிந்து கொள்ள நீ இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும் அல்லவா? எளிதில் எந்த விஷயத்திலும் உன்னுடைய மனதிற்குள் சோதனைகளை கொடுத்து விடாத ஒரு விஷயத்தை பற்றித்தான் உன் அம்மா இன்று உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். எத்தனையோ நிலைகளை தாண்டியும் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்தும் உனக்கு நான் சொல்லும் எல்லா சொல்லையும் நீ மனநிறைவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நாளும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நீ எண்ணி எண்ணி பதறிக்கொண்டிருந்தாய். ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு சரியான புரிதலும் உனக்கு தெளிவான எண்ணங்களும் நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்ற இந்த நேரம் நீ எக்காரணத்தை கொண்டும் இதை தவிர்க்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய தருணத்தை நீ சரியாக என்னவென்று உணர்த்தி கொள்ள வேண்டும். உன்னை தேடிய பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்த்தவும் எல்லாவற்றையும் தெளிவாக என்னவென்று உணர்ந்து கொள்ளவும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எந்த இடத்தில் நின்று என்ன கொடுக்கிறது என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கான அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியமான விஷயங்கள் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை கைவிட எண்ணினேனோ அந்த இடத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்பதனால்தான் இந்த பிரத்யங்கரா உன்னை அந்த இடத்தில் நான் கைவிட்டேன் என்பதனை மறக்காதே. அம்மா ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதுதான். என் குழந்தையே, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தருகின்ற இந்த தாய்க்கு தெரியாதா உனக்கு எது சரி எது தவறு என்று? நான் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் நான் உனக்கென்று எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று நான் அறிவேன். இந்த நேரம் இந்த நிலை இவை எல்லாவற்றையுமே நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த
பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ காலம் இந்த வாழ்க்கை உனக்கு தேடி தேடி கொடுத்திட்ட விஷயங்கள் இன்னமும் பல இருக்கிறதல்லவா? இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னுடைய எண்ணங்களாகவும் உன்னுடைய புரிதல்களாகவும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மனநிறைவோடு எதையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியோடு எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தை, சரியாக நாம் ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கும் இந்த நேரம், இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை வாழ வைக்கிறதல்லவா? இந்த தெய்வம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்கிறதல்லவா? அது போதாதா? இந்த ஒரு விஷயம் போதாதா? இனி உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவுபட புரிந்து கொள்ள முன்வந்து நின்றால் அது போதும். என் குழந்தையே, யார் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மட்டுமே நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. உனக்கு மட்டுமே நடக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழ சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு முறை, அதை வாழத் தெரிந்தவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கடந்து விடுவார்கள். இந்த வாழ்க்கையை அந்த ஒரு முறையிலும் வாழத் தெரியாதவர்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற சோதனைகளுக்குள் சிக்கி எப்பொழுதுமே தனக்கான சந்தோஷத்தை பெற முடியாமல் தவித்து நிற்பார்கள் என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் நாம் தாண்டி இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய உண்மைகளுக்கு நிச்சயமாக கட்டுப்பட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் நாம் தெளிவு கொண்டு நிற்கும் நேரம். இந்த பிரத்யங்கரா உனக்காக எதையும் செய்து கொடுப்பாள் என்பதனை நீ அறிவாய் அல்லவா? உன் அம்மா எந்த இடத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ அறிவாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ பதறாதே. உன்னோடு சில விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய நினைக்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நின்று கொண்டிருக்கின்றது. எதையுமே உன்னால் உணர முடியாத ஒரு சூழ்நிலை, எதையுமே உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை. இப்படியாக ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அதற்கான மனநிறைவோடு நீ நடக்கும் பொழுது நிச்சயமாக நான் உன்னை தொடர்வேன். நிச்சயமாக நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு ஒன்றையும் தந்து விடுவதில்லை. சில சமயங்களில் எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் தெய்வத்தின் மீது நமக்கு நம்பிக்கையே வரும். நாம் கேட்காமலேயே தெய்வம் நமக்கு நடத்திவிட்டதே என்ற எண்ணங்கள் வரும். முதலில் இது போன்ற எண்ணங்கள் வருவதை நீ நிறுத்து. இது போன்ற எண்ணங்கள் உன்னை சுற்றி வருவதை முதலில் நீ நிறுத்திவிட்டாலே போதும். எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலையும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தடுமாறும் நேரம் வாழ்க்கையில் நாம் யார் கையை பிடிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா? யார் கையை பிடித்து நாம் கரையேற நினைக்கிறோம் என்பது நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? சரியானவர்களின் கையை பிடித்து விட்டோம் என்றால் மேலேறி வந்து விடுவோம். தவறானவர்களின் கையை பிடித்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் உன்னால் நீ நினைத்ததை அடைந்து விட முடியாது. ஏனென்றால் உடனிருந்து கொண்டே
இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதானே உண்மை. உடனிருந்து கொண்டே உனக்கு பல கஷ்டங்களிலும் பல உண்மைகளிலும் என்னவென்று உனக்கு புரியாதபடி உன்னை தொடர்ந்து வருவார்கள் என்பதுதானே உண்மை. இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன் அல்லவா? அந்த இடத்தில் நீ உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும். எதையுமே காயப்பட அனுமதிக்காதே. எந்த இடத்திலும் வேதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள துணிந்து விடாதே. ஏன் தெரியுமா? எதிர்கொண்டால் மட்டுமே தீர்வுகள் கிடைக்கும். எதையுமே நாம் எதிர்கொள்ள துணிந்தால் மட்டுமே நமக்கு தெளிவு கிடைக்கும். எந்த விஷயங்களையுமே நாம் சரிவர புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும். எந்த விஷயங்களிலும் நாம் விரும்பிய அத்தனை நல்லதையும் நாம் பெற நினைக்க வேண்டும். காரணமில்லாமலும் காரியமில்லாமலும் எந்த ஒரு நிலையிலும் நாம் எதையுமே தொலைத்துவிட்டு அதன் பிறகு வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட சோதனைகளும் துன்பங்களும் நான் அறிந்து உனக்கு அதிலிருந்து ஒரு தீர்வை தர முடிவு செய்யும் நேரம். நீ எது போன்ற சிக்கல்களிலும் ஒரு நாளும் சிக்கிவிடக்கூடாது. எது போன்ற துன்பங்களையும் நீ தேடிக்கொண்டிருக்க கூடாது. உன்னை தொடரும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று நிலையாகச் சொல்லும். உன்னை தொடரும் இந்த நேரம் இனி பல ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று உணர்த்தும் அல்லவா? இதனை உணர்ந்து புரிந்து இனியலாவது என் பிள்ளை, நல்லதொரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. நல்லதொரு நேரத்தை நோக்கி நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க தயாராகிவிடு. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் மாற்றுவதாக இருக்கும். நீ எதை தெரிந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டு கொள்வாய். யார் எதை சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் அதற்காகவெல்லாம் இனிமேல் ஒருபொழுதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு ஆச்சரியம் கிடைக்கும். சரி அம்மா, யார் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பதாக சொன்னாலே அது என்னவென்று தானே என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக அதை நான் சொல்லாமல் சென்று விடுவேனா? அதை சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மற்றவர்களுக்கு அவ்வளவு எளிதில் கிடைத்திராத ஒரு விஷயம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் அவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால் அது உண்மையில்லாமல் போகுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் நீ கடந்து வருகின்ற நேரங்களில் எப்பொழுதுமே சில மனிதர்களினுடைய உதவியை நீ தேடி இருப்பாய். சிலரினுடைய உண்மையான அன்பை நீ நாடி இருப்பாய். ஆனால் அது உனக்கு அந்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கிறதல்லவா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த மனிதர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தியது தெய்வம். இவர்களை யாரென்று உனக்கு உணர்த்தியது தெய்வம். அத்தனைக்கும் காரணம் இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் தான். இதற்கு மேலும் இது போன்ற ஒரு விஷயங்களுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக, இதற்கு மேலும் இது போன்ற எண்ணங்களுக்குள் நீ சிக்கி தவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே தெய்வம் உன்னை தொடர்கிறது என்பதற்கான அறிகுறியும் இதுதான். ஏனென்றால் யாருக்குமே அவர்களை சுற்றி இருக்கின்ற துரோகங்களும் எதிரிகளும் எதிரில் புலப்படுவதில்லை. அவ்வளவு எளிதில் அவர்களை இவர்களால் கண்டுகொள்ள முடிவதும் இல்லை. ஆனால் பல விஷயங்கள் பல சோதனைகளை கொடுக்கும், பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்கும், பல வேதனைகளை கொடுத்து அவர்களை நிச்சயமாக துன்பத்திற்கு ஆள்படுத்தும். அப்படி பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டித்தான் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில துரோகங்களை நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வம், அதாவது நீ மனதார எந்த தெய்வத்தின் பெயரை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்கிறாயோ அந்த தெய்வம் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தியது என்பது உண்மை.
அவர்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுத்தது என்பது உண்மை. அவர்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதோடு மட்டும் அவர்கள் நிறுத்திவிடவில்லை. இனிமேல் இவர்கள் உன் பக்கமே திரும்பாதபடிக்கும், எந்த கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதபடிக்கும் தெய்வம் பல பாடங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இவர்கள் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலேயே தெய்வம் நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்கு இவர்கள் செய்ய நினைத்த ஒவ்வொரு துரோகங்களும் துன்பங்களும் இன்று அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் இன்றோடு இதையெல்லாம் என் பிள்ளை உணர்ந்துவிடு. இன்றோடு இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு. உன்னை சுற்றி நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதலும் சரியான தெளிவும் நிறைவாக கிடைக்கும். இந்த இடத்தில் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உனக்கான நேரம் தெய்வத்தின் அருளோடு எப்பொழுதும் நல்லதையே கொடுக்கிறது. இந்த ரகசியம், இந்த உண்மை, இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யார் வாழ்க்கையிலும் நடக்கவில்லை. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.